நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விருந்தோம்பல் என்ற சொல்லுக்கு சொந்தமான ஒரு ஊர். படைக்கும் உணவில் மட்டுமல்லாமல் குடிக்கும் சிறுவாணி தண்ணீரில் கூட ருசியை கொண்ட ஒரு ஊர். அதுதான் கொங்கு நாடு என்றழைக்கப்படும் கோயம்புத்தூர். சாவினும் தமிழ் பிடித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். எல்லோராலும் புன்னகையோடு பூச்சென்று கொடுக்க முடியும், ஆனால் இவர்களால் மட்டும்தான் முடியும் தங்கள் புன்னகை ஒன்றையே பூச்செண்டாய் கொடுக்க. கொங்கு தமிழ் கொஞ்சி விளையாடும் கோவை மாநகரில் நடக்கவிருக்கும் ஆசீர்வாத் சாம்பார் பொடியின் அசல் சுவை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். சென்னையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக கோயம்புத்தூரில் தொடங்கியது ஆசீர்வாத் சாம்பார் பொடியின் அசல் சுவை ராணிக்கான தேடல். சொல்லுங்க நீ. நம்ம கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் போட்டி போடுறதுக்காக ரொம்ப கொடூரமா ரெடி ஆயிட்டாங்க. உள்ள விட்டுருவோமா? கொடூரமா தயாரா இருக்காங்க. தெரியும் எனக்கு. அவங்க ஹஸ்பண்ட்லாம் டெஸ்ட் டியூப் பேபியா பயன்படுத்தி அவங்களோட டிஷ்ஷஸை வச்சு எல்லாம் ப்ரிப்பேரா வந்திருக்காங்க. ஸோ கோவையினுடைய ராணி, அசல் சுவையினுடைய ராணி அப்படிங்கிற பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய இவங்களுடைய வெற்றி கதவு இதோ இப்போ திறக்க. ஆசீர்வாத் சாம்பார் பொடியின் அசல் சுவை ராணிக்கான தேடல் இதோ இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. கோவையினுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னா நீங்கள் என்ன அழகாக ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? கோவையினுடைய வடை பாயசம் தான் மெயின். வாவ் இல்லையா, அதனால இன்னைக்கு கைக்குத்தல் அரிசியில் அந்த பாயசம் பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க. தென் அது கூட சாம்பாரும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இவங்களுடைய முதல் மூச்சு வெற்றியாக அமைய வாழ்த்துக்கள். பிடிங்க அப்படியே ஏன் பில்டிங் பிடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க சமையலை சாப்பிட்டு பில்டிங் கூட ஒரு பேஸ்மெண்ட் ஆடுன்னு நினைக்கிறேன். ஓகே, விட்டுறாதீங்க, அப்படியே நல்லா பிடிச்சிக்கங்க. ஸோ சகோதரிகள் இருவரும் நீங்கள் உங்களுடைய பெயர் அறிமுகப்படுத்திங்க. என் பேர் ஆனந்தி சீதாராமன். என் பேர் ராஜலட்சுமி சுந்தரராஜன். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? கோவையிலேருந்து ராம்நகர் இந்த ஏரியாலேருந்து வந்திருக்கோம். ஓகே, வழக்கமாக வந்துட்டு வீட்டில் எப்போவுமே வந்துட்டு அடுத்தவங்க சமைச்சு சாப்பிட்றது ஒரு பெரிய சுவை இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி சமையல் நீங்களா இல்லை கணவரா? நான் அதை விட்டே கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பப்போ சாப்பாடு நான் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதுக்கு பெரிய மனசு வேணுமே. அதுக்கு நல்லா சமையல் பண்ணுறேன், அதனால எனக்கு நான் பண்ணுறத சாப்பிட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்துக்குறோம், அப்புறமா மற்றவங்களுக்கு கொடுத்துக்குறோம். சகோதரிகள் இருவருமே தேர்வாகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் கலந்துக்க ரொம்ப பக்காவா ரெடியா வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியோட சமைச்சு எடுத்துட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியோட சுவைக்க ரெடியா இருக்காங்க நம்ம ஜட்ஜஸ் இல்லையா? நிச்சயமா. ஏன்னு கேட்டீங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயம்புத்தூர்ல இருந்து கோவை பிரதிநிதிகளா சென்னைக்கு பயன்படக்கூடிய அன்பு மக்கள் உங்களை சந்திக்கிறதுக்காகவே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிலிம் ஜட்ஜஸ் தயாராக காத்துட்டே இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் சந்தியா, பிரியா, பிரீத்தி அண்ட் பிரியதர்ஷினி. ஹாய் எவ்ரிபடி, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்கள் எல்லாரோட டிஷ்ஷஸ் டேஸ்ட் பண்ணணும்னு. ஐ எம் வெரி கிளாட் தட் ஐ ஹவ் கம் ஹியர் ஆஸ் எ ஜட்ஜ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா எங்களுக்கு இன்னும் அதை விட கான்ஃபிடென்ஸ் இருக்குது உங்களோட சமையல்லாம் சூப்பராக இருக்கும்ட்டு. ஸோ ஆல் தி பெஸ்ட். எப்போவுமே சமையல் மூலமாக நம்மளுக்கு ஒரு லவ் கிடைக்கும், அன்பு கிடைக்கும். அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் என் புருஷன் மூலமாக. ஏன்னா அவர் வயிறு நிறைச்சிருக்கேன். ஸோ அதனால் அவரோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி உங்களோட காதல், உங்களோட அஃபெக்ஷனோடு நீங்கள் சமைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு திரும்ப வந்து சேரும். வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப தயாராக காத்துட்ருக்கீங்க. ஸோ கண்டஸ்டன்ஸ்ட்டை என்ன எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்க? தாமு சார் சொல்லுவார் அடிக்கடி, ஒரு டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், பிளேட்டிங் நல்லா இருக்கணும், டேஸ்ட்டு சச்சோ பயங்கரமாக இருக்கணும், அப்புறம் என்னென்னு கலர் நல்லா இருக்கணும், டெக்ஸ்டர் நல்லா இருக்கணும், கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். இது எல்லாம் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கணும். இன்னோவேஷன் இருந்தால் ஓகே, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் கொஞ்சம் இருந்தால் ஓகேவா?
ஏங்க டேஸ்ட் கொஞ்சம் இருந்தா எப்படிங்க? இது என்ன சாதாரண ப்ரோக்ராமா? அதானே உங்களுக்கு தெரியுமா? சுவை ராணி ஆகணும்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கணும். என் பேர் திவ்யா. நாங்கள் ஒண்டிப்புதூர்லேருந்து வந்திருக்கோம். இவங்க நல்லா குக் பண்ணுவாங்க. வின் பண்ணுவோன்னு ரொம்ப 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 நம்பிக்கை இருக்குது. நாங்கள் தான் ராணியாக வருவோம்னு நினைக்கிறோம். என்னோட கொங்கு நாட்டு பழக்கம் ஃபர்ஸ்ட் இடத்துல தண்ணி கொடுக்கணும். என் பேர் நித்யா வெங்கடேஷ். சாம்பார் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வெந்தய குழம்புல வந்து கொஞ்சம் கசப்பு தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடிக்கு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சோள பணியாரம், ராகி களி அண்ட் இட்லி சாம்பார் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன். லெவல் 2 ரவுண்டில் எப்படின்னு என்னன்னு தெரியல. அதுலேயும் செலக்ட் ஆகிடுவேன் கண்டிப்பாக. காலையிலேருந்து இந்த ஒரு 1 வீக்காக ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்ச மாதிரி இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சூப்பர் இட்லி, எக்ஸலண்ட் இட்லி. ஜட்ஜஸ் கிட்ட போகும்போது ஒரு இவ்வளோ பேர்த்தில் நம்ம செலக்ட் ஆவோமான்னு ஒரு டென்ஷனில் தான் நான் உள்ளே போனேன். பட் அவங்க செலக்ட் பண்ணி என்னோட டிஷ்ஷை ரொம்ப புகழ்ந்து பேசினேன். ரியலி ஐ வாஸ் ரியலி வெரி லக்கி. நல்லா இருக்குது, இன்னும் பெட்டராக ஆகலாம். நான் உங்களை அடுத்த ரவுண்டுக்கு அனுப்புகிறேன். ஓகே. ஜட்ஜு வந்து எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டோடனே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக ஆயிடுது. நான் சமையல் பண்ணினதை விட அவங்க சொன்ன உடனே எனக்கு பயங்கர குஷியாகிடுது. என்ன சமைச்சு கொடுங்க? நவதானியம் மணி கொழுக்கட்டை. ஓகே. எங்கள் கோவை மாவட்டத்தில் விளையிற பொருட்களை வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஓகே, நான் உங்களை அடுத்த ரவுண்டுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ. செலக்டட். நல்லா சமைங்க, ஜெயிச்சுட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். பாட்டியின் பாரம்பரியத்தையும் அம்மாவின் கைப்பக்குவத்தையும் கொண்ட ஓர் உணவிடம்தான் இந்த பாட்டியம்மா கடை. இது பாட்டிமா கடை. இது இப்போ இந்த கடை வந்து பாட்டிமா கடை ஏன் பேர் வந்துச்சுன்னா, இப்போ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து அம்மா வந்து பாட்டின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படியே வச்சனால நானும் வந்துட்டு என்ன பண்ணேன், சரி இந்த கடை பேர் ஏன் பாட்டிமா கடை பேர் வைக்கூடாதுன்னு சொல்லி யோசனை பண்ணி இந்த கடை பேர் பாட்டிமா டிஃபன் ஸ்டால் வச்சுட்டாங்க. 84 கடை ஆரம்பித்தோம். நம்ம பசங்க 5 பசங்க 5 பிள்ளைங்க 5 வச்சுட்டு நம்மளால காட்ட முடியல. சரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணலான்னு இட்லி சுட்டு நான் தான் கத்திரிக்காய் சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி 3 சட்னி தான் செய்வேன். அப்போல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். சரி அப்படியே ஓடிட்டு இருந்தேன். 10 மணி ஆனால் இந்த ரோட்டில் ஒரு நடமாட்டம் இருக்காது. நான் தான் ஒரே ஆள் தான். நானே எல்லாம் சப்ளை பண்ணிவிட்டு எல்லாம் செய்வேன். பசங்க யாரு பக்கத்தில் பிள்ளைகளே வர சொல்லுமா. நான் ஒரே ஆள் நல்லா செஞ்சுட்டு இருந்தேன். இப்போல்லாம் என் பையன்தான் நல்லா சமைப்பார், மருமகன் நல்லா 2 பேர் சேர்ந்து நல்லா சமைக்கிறாங்க. இப்போ வர கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க, அம்மா கேட்குறாங்க. இப்போ அம்மா வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படிம்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாக்காக தான் வந்து வராங்க. இப்போ அம்மா வந்து இங்கே இல்லைன்னா அந்த இடத்த வெட்டிடும், அந்த இடத்த நிரப்ப முடியாது. அம்மா எப்பவுமே இருக்காங்க, வந்து கடை வந்துட்டு இருக்காங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குது. அது எப்பவுமே கட்டி காப்பு நம்பிக்கை இருக்குது. இப்போ அம்மா ஆரம்பித்தப்போ வந்து வெறும் வந்து விறகடுப்பு தான் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து உமியெல்லாம் போட்டு விறகடுப்பு வச்சு இட்லி ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த இட்லி வந்து இப்போ வந்து கிடைக்கும்போது ரொம்ப அபூர்வமான விஷயம். அது வந்து அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இனி தக்காளி சட்னி வந்து நல்லா ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க அம்மா. அது வந்து அவங்க கையில் பண்ணனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதே வந்து நான் வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிக் கொடுத்தனால அதே நான் வந்து மெயின்டைன் பண்ணி இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்கேங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பற்றி டிஃபன் ஏரியாவும் சொல்லுவாங்க. ஏன் இது சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்நேரம் வந்து டிஃபன் கிடைக்குன்னு சொல்லி ஒரு மக்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது. சரிங்க, நம்பி சாப்பிட வருவாங்க. இப்போ வந்து இந்த காலத்தில் வந்த பீஸா, பர்கர் எல்லாம் இந்த உணவு வருது. இது வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க. பட் இந்த டிஃபன் ஐட்டம் எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Let's welcome Tirumadi Revathi Shankaranma and Tirumadi Kuilima and Mr. Chef Srinivasan from IDC Grand Chola.
நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே. இங்க கரும்பும் ஃபேமஸ், அழகான பெண்களும் ஃபேமஸ். பார்க்குறோம்ல. நீங்க எல்லாம் நல்லா சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்களா? சாப்பிடுற மாதிரி இருக்குமா? ஆசீர்வாத் அசல் சுவை பவுடர்ல தான் பண்ணிருக்கீங்களா? அந்த சாம்பார் பொடி போட்டு தான் பண்ணிருக்கீங்களா? பாப்போம் யார் ஜெயிக்கிறான். நான் வரும்போது வந்தது குயிலி, ஆனா இப்ப நீ சாரதாவா மாறிட்டேன். அதாவது பெண்கள் கலந்துக்கிற இந்த ப்ரோக்ராம்ல மாமியார்கள் மட்டும்தான் ஜெயிக்கணும், மருமகளுங்க ஜெயிக்க கூடாது. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். மாமியாரும் ஒரு காலத்துல மருமகளா இருந்தவ தானே, அதனால மருமகள் தான் ஜெயிக்கணும். பாப்போம் யார் ஜெயிக்கிறான். நீங்க 2 பேரும் ஜெயிக்கிறது இருக்கட்டும், இங்க ஒரு மாமனார் ரொம்ப நேரமா தனியா காத்துட்டு இருக்காரு. வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் வணக்கம், கோயம்புத்தூருக்கு வணக்கம். டேஸ்ட் உங்களோட சமையல். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச். இரண்டாம் கட்ட தேர்வுக்காக நடுவர்கள் காத்திருக்க முதல் போட்டியாளராய் களமிறங்கினார் ஃபரீதா பானு. என் பேர் ஃபரீதா. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். குக்கிங் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொன்னால் சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. காலேஜுக்கு போயிட்டு ஃபஸ்ட் இயரில் தான் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஃபஸ்ட் டைமு குக்கரி காம்படிஷன்னு. அப்புறம் ஸ்டார் ப்ளஸில் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், குக்கரி காம்படிஷன், மாஸ்டர் ஷெஃப்ஸ் 3rd சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்கே வந்துட்டு ப்ரிலிமினரி லெவல் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் செகண்டரி லெவலில் எலிமினேட் ஆகி வந்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அசல் சுவை என்ன சொல்கிறது, பாரம்பரியமான முறையில் பல விஷயங்கள் இங்கே நான் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. நார்மலாகவே எனக்கு பாரம்பரியமாக சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். யாராவது வந்துட்டு நீ மல்லித்தூள் போடு, மிளகாத்தூள் போடு அப்படின்னு சொன்னாலும் இல்லை நம்ம மல்லித்தூள் அரைச்சி போடலாம், மிளகா அரைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செய்வேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய பாட்டி பெரியம்மா எல்லாருமே அந்த மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாரம்பரிய முறையில் செய்யும்போது அது எல்லோரும் பாராட்டியிருக்காங்க. இந்த காம்படிஷனில் எத்தனை பேர் வின் ஆனாலும் அதில் கண்டிப்பாக நானும் ஒருத்தையாக இருப்பேன். இந்த டைட்டில் கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. இன்றைக்கி பண்ணியிருக்கிற ரெசிபீஸ் எல்லாமே பாரம்பரிய முறையில் பாட்டி அந்த மாதிரி சொல்லி கொடுத்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். சாம்பார் தவிர அங்கே எல்லா ரெசிபியும் நானாக கையில் இடித்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? ரெசிபி ஆல் ஓவர் நேம் பரம்பரா தாலி சொல்லி வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், சாம்பார் ஆசீர்வாத் சாம்பார், அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன். சரி. அப்புறம் இன்னொன்று முட்டைக்கோஸ் பருப்பு எல்லாம் போட்டு முட்டைக்கோஸ் கோலா. சரி. இது அது வந்துட்டு பானகம் சொல்லிட்டு ஒரு அப்பிடைசர் மாதிரி. நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியனா? இல்லை, நான் வெஜிடேரியன் தான். பட் இன்னைக்கு வெஜிடேரியன் பியூராக செய்யலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு உங்களை பார்த்தோன்னே மட்டன் பிரியாணி எதிர்பார்த்தேன். பட் இல்லை, பாரம்பரியம் அப்படி சொல்லும்போது அது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் இதை சூஸ் பண்ணினேன். சரி, இந்த பானகம் எப்படி பண்ணீங்க? புளி, கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய், அப்புறம் திப்பிலி அதெல்லாம் இடித்து போட்டு. இது நல்லா இல்லை சொல்கிறீங்களா? நைஸ், நல்லா, வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா படிக்க. ஃபரிதா, என்ன படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? பிஎஸ்சி. படிப்புக்கு நடுவில் நீங்கள் இவ்வளோ கற்றுக்கிட்டு பண்ணுறீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எஸ் மேம். கிளாசிக். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து இதுக்காக சொல்லலை, உங்களுடைய அந்த ஆர்வத்தினால எங்கெல்லாம் சமையல் உள்ள ஆர் எங்கெங்க போட்டி நடக்குதோ சமையல் சாப்பாடுன்னா அதுக்கு ஒரு ஃபரீதா பானு அப்படின்னு ஒரு பேர் வரணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் சாம்பார் கொஞ்சம் எனக்கு ரொம்ப காரமாக இருந்தது, என்னை மன்னிச்சிடுங்க தாயி. டீச்சர், என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. நீங்க பருப்பு வேக வச்சதுக்கு போயிட்டீங்க. சாம்பார் போட்டு முருங்கைக்காய் சாம்பார், இது முந்திரி உப்புமா. முந்திரி உப்புமாவா? முந்திரி உப்புமா. சாரி மேம், எனக்கு அவ்வளவா எனக்கு பிடிக்கல. பாஸ். டீச்சர் நீங்க பாஸ். ஓகே, தேங்க்யூ மேடம்.
எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா சுவையாக சமைச்சிருக்கீங்களோ ரேவதி, ஏன்னா நீங்கள் சமத்தா இல்லை அசடா? அசடா இருந்தா கொடுப்பேளா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா? அடுத்த ஆத்து ஆடிட்டே அம்பு வாங்க. பார்த்தேலா அவ ஆத்துக்கார கொஞ்சரத கே சாப்பிட்டுட்டே ஆடுங்க. சாரி மேம். ஓகே. மங்களம் வாருங்கள். மேடம், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், இன்னைக்கு நேரில் பார்த்ததில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி மங்களம். இருங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்னுடைய 60 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பலகாரம் எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் வந்து வேணா பேரை சொல்லவா? சீரக கொழுக்கட்டை இருக்குது, பதநீர் கொழுக்கட்டை இருக்குது, செட்டிநாட்டு வெள்ளை பணியாரம் சட்னி இருக்குது, பொடி இட்லி இருக்குது. ஒரே ஒரு புதுசாக இப்போ ஆசீர்வாத் சாம்பார் பொடியும் ராமச்சேரி இட்லியும் போட்டு கொண்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குங்க. உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் எங்கள் சார்பில். நான் மார்க் போட்டாச்சு. நீ அங்க முத்தம் கொடுத்தாச்சு, நான்லாம் இங்க மார்க் போட்டாச்சு. வெற்றி வெற்றி. கீதா பிரியா, ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? பிஸ்காம் ஃபர்ஸ்ட் இயர். என்ன என்ன எனக்கு சாம்பார், அப்புறம் சாம்பார், கேழ்வரகு லட்டு, கம்பங்கூழ். உங்க முகத்துல ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்மைல் இருக்கு தெரியுமா, ரொம்ப ஒரு மாதிரி கன்வின்சிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. இப்படி சிரிச்சே மயக்கப்படாதுமா. ஆமா தானே, பரவாயில்லையா? உங்க நாட்டு தங்கமா நீங்க? எஸ். என்ன கொண்டாந்துருக்கீங்கப்பா? மாங்காய் சாதம், தண்டங்கீரை சாம்பார். மாங்காய் சாதம், மாங்காய் திருவிட்டு செஞ்சிருக்கீங்க? ஆமா, திருவி பண்ணு. ஏதாவது பாடுவீங்களா? டான்ஸ் ஆடுவேன், பாடுவேன். அப்ப சரி, பாட்டு. ஷாக்குக்கு மேல ஷாக்கு. நீங்களே பாடிக்கிட்டு நீங்களே ஆடிக்கிட்டீங்க. வரீங்க, பாடவா? மறைந்திருந்தே பார்க்கும் மறுபம் என்ன அழக மலை அழகா இந்த சிலை அழகா. ஆனந்தம். ரெடி, 1 2 3. நம்ம இந்த கோயம்புத்தூர் பகுதியோட ஸ்பெஷலான அசல் சுவை நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுங்க. இதில் இருந்து கொஞ்சம் பேர் தேர்ட் லெவலான ஃபைனல் லெவலுக்கு போயிட்டாங்க இல்லையா? நிச்சயமா. ஸோ அந்த ஃபைனல் லெவல் தான் கோவை மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக கட்டாயமான போட்டி, மிக முக்கியமான போட்டி. ஸோ இதில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஆசீர்வாத் சாம்பார் பொடி வழங்கும் அசல் சுவை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோயம்புத்தூரில் நடந்து கொண்டிருக்கும் ஆசீர்வாத் சாம்பார் பொடியின் அசல் சுவை ராணிக்கான தேடலின் ஒரு பகுதி திருச்சி மற்றும் கும்பகோணத்திலும் நடைபெற்றது. எங்களுக்கெல்லாம் திருச்சி வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்கெல்லாம் இவ்வளோ உற்சாகமா வந்திருக்கீங்க. ஸோ வெல்கம் டு ஆசீர்வாதோட அசல் சுவை. உங்க சமையலை டேஸ்ட் பண்றதுக்கு நாங்க 2 பேரும் ரெடியா இருக்கோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். அவங்களா அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம் நீங்கள் தான் அசல் சுவை ராணியான்னு. ஓகே, தேங்க்யூ. ஐ எம் வெரி ஹாப்பி. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு போட்டியில் வந்து கலந்துக்கிட்டது. அது நான் ஃபஸ்ட்டே செலக்ட் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல விதமாக பண்ணியிருக்கீங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. ஸோ உங்கள் மருமகளை நான் செலக்ட் பண்ணி வைக்கேன்.
இந்த ட்ரிச்சி ஆடிஷனில் கலந்துட்டு கண்டிப்பாக வின் பண்ணணுன்ற ஒரே இதோட வந்திருக்கிறேன், ஜோஷோட வந்திருக்கிறேன். இதெல்லாம் மதுரையிலேருந்து குக் பண்ணி எடுத்து வந்திருக்கீங்களா? ஆமாம் மேம். நான் வந்து ஸ்பீச்லெஸ், நிஜமாவே ஸ்பீச்லெஸ். முதற்கட்ட தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்களுக்கு இறுதிக்கட்ட தேர்வாக சமையல் மற்றும் சமையல் சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டன. அப்போ ஃப்ரெஞ்ச் கியூசின் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஃப்ரெஞ்சு குசைன் பற்றி அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் தெரியும், பட் நான் அது வந்து செஞ்சு பார்த்ததில்ல. என்னோட ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க, அதை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ட்ரிச்சிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? ரங்கநாதர் கோவில் இருக்கிறதுனால இங்கே உண்மையிலேயே பொங்கல் வந்து ஒரு விசேஷம். ஆசீர்வாத் சாம்பார் படியோட அசல் சுவை ராணிங்கிற பிரம்மாண்டமான ஒரு டைட்டிலுக்கு ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் சென்னையில் அமைச்சிருக்கோம். அந்த பிரம்மாண்டமான அரங்கத்துக்கு ட்ரிச்சியிலேருந்து 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். முதல் ஆளு சுதா. The second contestant ஷஹிதா. ட்ரிச்சி மக்களுக்கு ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களை இவ்வளோ நேரம் என்டர்டெயின் பண்ணதுக்கு. கண்டிப்பா மறுபடியும் there'll be a bigger show. நீங்க எல்லாரும் இதே எனர்ஜியோட பார்ட்டிசிபேட் பண்ணனும் நாங்க ஆசைப்படுறோம். Wish you all the best for all of you. Over to the கும்பகோணம் audition. திருச்சியை தொடர்ந்து கும்பகோணத்தில் நடைபெற்ற ஆடிஷனில் போட்டியாளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் முதல் அசல் சுவை ராணின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்குறாங்க. அந்த ராணி பட்டத்தை எப்படியாச்சும் நான் வாங்கணுன்ட்டு கால வேலையிலே வந்திருக்கேன். எப்படி நான் வாங்கிவேன்னு நினைக்கிறேன். என் பேர் ஹர்ஷவர்தினி, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசையாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே பெரியவங்களாக இருக்காங்க. சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு விஜய் டிவி. ஆசீர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை. ஸோ வெல்கம். போட்டி ஆரம்பிக்கலாமா? நல்லா சமைச்சு எடுத்து வந்திருக்கீங்களா? கொஞ்சம் பேர் இவ பாப்பா, கொஞ்சம் பேர் சமையலை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டேஸ்டிங் ஆரம்பிக்கலாம். ஓகே வாங்க. இது முந்திரி பருப்பு இட்லி சாம்பார். ஓகே. இது வந்து சாப்பாடு சாம்பார். இது வந்து கேசரி மாசு, இந்த மட்டனில் செய்யறது. இது மட்டனில் அது 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும், சூப்பராக இருக்கும். அது 400 வருஷத்து இது. அது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த கண்டஸ்டன்ட்டே இவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஹர்ஷவர்தினி, உங்கள் அம்மா பண்ணிட்டு உன்னை அமிச்சாங்களா? இல்லை, நான். நீ பண்ணியா? ஏய் உண்மை சொல்ல. நிஜமாதான். ஐ அப்ரிஷியேட். முதல்ல அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நீ எப்படிலாம் பண்ணேன்னு கேட்டாங்க. நான் இதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ரவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரில, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவரோட ப்ரெசன்டேஷனே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சாம்பாரை டேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கும் நீங்கள் இப்போ நல்ல அழகாக எழுதியிருக்கு, ஆசீர்வாத் கோதுமை உருண்டை சாம்பார். நாங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அதை நீங்கள் புரிஞ்சுட்டு கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முதற்கட்ட தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்களுக்கு இறுதிக்கட்ட தேர்வாக சமையல் மற்றும் சமையல் சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டன. இந்த மாதிரி 1/2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து இதுதான் உங்களுக்கு பொருள், இதுதான் நீங்கள் ஒன்று தயார் பண்ணணும் வரப்போ உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? செஞ்சிடலாம். கும்பகோணத்தில் நடந்த சமையல் போட்டி எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்துல எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ரொம்ப பாரம்பரியம் சொன்னோடனே கரெக்டாக அந்த பாரம்பரிய சமையல் எதுன்ட்டு புரிஞ்சுட்டு நிறைய பேர் அதுக்கு ஏற்ற மாதிரி
சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தீங்க. நம்ம விஜய் டிவி ஆசீர்வாத் சாம்பார் பொடி அசல் சுவை காம்படிஷன்ல கும்பகோணத்தை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஆளை செலக்ட் ஆயிருக்காங்க. அது யாரு? எஸ், 101, none other than மோகனா பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆசீர்வாத் சாம்பார் பொடி வழங்கும் அசல் சுவை. ஸோ ஃபைனலாக செகண்ட் ரவுண்ட் முடிச்சு தேர்ட் ரவுண்ட், அதாவது கோவையோட பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட போகும் அந்த தேர்ட் ரவுண்டில் 19 ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 45 நிமிடங்கள் தான். இந்த 45 நிமிடங்களில் உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சில டிஷ்ஷஸ் நீங்கள் செய்ய போறீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அதுக்கு டிப் வந்துட்டு தக்காளி சட்னி ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் பண்ண போகிறேன். ரொம்ப டைம் என்ன தெரியல, திடீர்னு டென்ஷனாக இருக்குது. இந்த சமைக்கிற வாசனை, இது மசாலா மணமா இல்லை அவங்களுடைய கை மணமான்னு தெரியல. இங்கே நுழைஞ்ச உடனேவே இந்த வாயில் தண்ணீர் ஊறுற அளவுக்கு ஏதோ ஒரு வாசனை. யார் யார் என்னென்ன சமைக்கிறாங்கன்னு ஒரு சின்ன ரவுண்டு உலா வந்து பார்த்துடலாமே. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் தான். என்ன நடந்துட்டு இருக்கு? மஷ்ரூம் லாப்பா செய்ய போகிறேன் மேம். இதுக்கு என்னெல்லாம் மசாலா போடுறீங்க ஸ்பெஷலாக? நார்மலாக போடுறது தான் மேடம். ஆனால் பன்னீர், மஷ்ரூம், முந்திரி அது மட்டும்தான் கொஞ்சம் வெரைட்டி. முந்திரி பருப்பு போடுறதுனால இது என்ன சொன்னீங்க? லாப்பா 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 நான் சொல்லிகிட்டே போகிறேன். என்ன சமைக்கிறீங்க? நான் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் பன்னீர் குருமா, நவரத்ன குருமா. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரவாயில் கொழக்கட்டை. ரவா கொழக்கட்டையா? கொழக்கட்டை பச்சை பயிறு, இது பட்டாணி எல்லாம் போட்டு மசாலா தூளும் போட்டு கொழக்கட்டை. கொஞ்சம் காரம், புது மாதிரியாக என்னுடைய ஐடியா. சொந்தமாக பண்ணுறீங்க? ஆமாம். ஆமாம், இப்போது பராட்டா முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். என்ன இது கூட என்ன பண்ணுறீங்க? காலிஃப்ளவர் குருமா. காலிஃப்ளவர் குருமா. காலிஃப்ளவர் என்ன போடணுமா அதில்? இது கொத்தமல்லி மட்டும் கார்னிஷ் பண்ண போகிறோம். மீதி முடிச்சிச்சு. இவங்க வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப நான் இவங்கள பார்த்து ஏமாந்துட்டேன். கல்யாணம் ஆனவங்களாம் 2 குழந்தை இருக்கான். என்னால் நம்பவே முடியல. என்ன சமைக்கிறீங்க? மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூமில் என்னென்ன? எல்லாம் வெங்காயம், தக்காளி, என்னென்ன கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு, தேங்காய் அரைச்சி எல்லாம் ஊற்றி, தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சி ஊற்றி இப்போ தான் மூட போகிறேன். போகிறீங்களா? மூடிடுங்க சீக்கிரம், அப்புறம் பேசுகிறேன். ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், அதே சமயம் ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் லெவல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் கண்டுபிடிச்சி எடுக்கிறது, ஒவ்வொரு சாமானும் எடுக்கிறது ஒன்று, வீட்டில் செய்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டைமிங்ஸ் ஒன்று இருக்குது. கோயம்புத்தூரில் இது 3வது கட்ட தேர்வு. அவங்க நான் வரது கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க வேலை தான் அவங்கவுங்களுக்கு பெருசாக இருக்குது. பாருங்களேன், ஒருத்தரையும் சும்மா அந்த பூந்து விளையாடுறாங்கன்னு சொல்லுவாங்களே, உண்மையிலேயே பூந்து தான் விளையாடுறாங்க.
இந்த வாசனையை பிடிச்சுக்கிட்டே போனா ஒரு வாரத்துக்கு பசிக்காது போல இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க பிடிக்கலாம். ஹலோ, நான் சிக்கன் வித் முளைக்கட்டிய பயிர் செய்ய போகிறேன். சிக்கன் வித் முளைக்கட்டி பயிருன்னா கிரேவி, சிக்கன் கிரேவி வித் முளைக்கட்டி பயிர். சொந்தமாக தான் பண்றீங்க, இங்க யாரும் சொல்லி தர முடியாது. சொந்தமாக தான் பண்ணுறேன். என்ன வேக வச்சிருக்கீங்க? பயிர் வேக வச்சுட்டு இருக்கேன், வெந்துட்டு இருக்கு. வணக்கி வச்சிருக்கேன், வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சிருக்கிறேன், இஞ்சி பூண்டு வெட்டி அரைக்க போகிறேன். அதை இன்னொரு சொல்லுங்க. வணக்கி வச்சிருக்கேன், வதக்கிறத வணக்கி வச்சிருக்கேன். உங்க கொங்கு நாட்டுல என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள்? பன்னீர், காளான், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டஃப்டு பரோட்டா, அப்புறம் ஒரு பீட்ரூட் சாஸு. இந்த பீட்ரூட் டிஷ் வந்து அது இன்னோவேஷன், அது உங்களோட. ஓகே, அதில் வந்து இந்தியன் டச், நம்ம சவுத் இந்தியன் டச் என்ன கொடுக்கும்? அதில் ஒரு கிராம்பு, ஒரு புதினா எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு வெல்லம். அப்புறம் என்ன சமைக்கிறீங்க? 3 ஸ்டார் ஹல்வாங்க மேம். 3 ஸ்டார் ஹல்வாவா? ஹல்வா எத்தனை பேருக்கு ஹல்வா கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஏற்கனவே கொடுத்தாச்சுங்க மேம். யாருக்கு ஹல்வா கொடுத்தீங்க? அது ஹஸ்பண்ட். இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்களா ஹல்வா? இல்லை, இனிமேல் தான் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். எப்பா பார்த்துப்பா, ரொம்ப ஜோராக இருக்காங்க இவங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பண்ணுறீங்க குக்கரில்? இந்த வெஜிடபிள் வச்சோம், மேங்கோவும் வச்சோம், மேங்கோ ரைஸ் மாதிரி. இது வந்து கன்சீவாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாங்காய் சாதம்னா நல்ல இஷ்டம். அந்த புளிப்பு சிட்ரஸ் இது இருக்குல்ல, அப்படிங்கிறப்ப அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட் இருக்கிறீங்க இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை நீங்கள் பண்ணுறது வந்து உங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கும்னு? கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். கோவை மாநகரத்தினுடைய பிரதிநிதியாக இருந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் 19 பேர் தங்களுடைய சமையல் ரொம்ப அழகாக குயிக்காக செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சமையலை முடிக்க வேண்டிய தருணம் இது. என்ன ஆச்சு பண்ணா? ஆமா, அந்த பாரம்பரிய சமையலோட அந்த மனம் தூக்குது பாருங்க. கண்டிப்பா கவுண்டர் கொடுத்து முடிச்சு ஜட்ஜஸை கொண்டு வந்து இவங்கள அந்த கோவையின் பிரதிநிதிகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ இப்போ கவுண்டர் கொடுக்கலாம். 10 9 8 7 6 5 4 3 2 1 freeze. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்மைல் ஆஃப் கிரீன்ஸ் பண்ணியிருக்கேன், ரெசிபி நேம். வெளியில் வந்துட்டு ஸ்ப்ரவுட்டட் அந்த கிராம்ஸும் பின்ன கிரீன்ஸும் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணி அதுக்குள்ளே க்ரீமி மொசரில் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இதில் கார்லிக் கொஞ்சம் ஃப்ரெஷ் கார்லிக் போட்டிருக்கேன் வித்தவுட் குக்கிங். அதான் அந்த ஃப்ளேவர். அது என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து மஷ்ரூம் பன்னீர் மசாலா லாப்பா செஞ்சு. நீங்கள் எப்பவுமே ஒரு ஐட்டம் பண்ணவே மாட்டிங்களா? அப்படியே சுனாமி மாதிரி கடக்குன்னு ஒரு 5-6 பண்ணிடுறீங்க. எப்படி முடியுது 1 ஹவரில்? பிரமிக்க வைக்கிறீங்க நீங்கள், நிஜமா. குட், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். என்னுடைய ரெசிபி மசாலா புட்டு. மசாலா புட்டு போட்டு நல்லா கெட்டியாக கிண்டி அப்புறம் இது என்ன வாழைப்பழத்தை நறுக்கி அது அலங்காரத்துக்கு மேடம். அது இல்லைன்னா அந்த காலத்தில் யாருமே ஒப்ப மாட்டேங்கிறாங்களே, அலங்காரம் வைக்கணுங்கிறாங்களே. அப்போ நீங்களும் மேக்கப் போட்டிருக்கணும்ல? வேண்டாம். அதான். வாழ்த்துக்கள். குட் ஈவினிங். என்ன பண்ணிருக்கீங்க ஸ்பெஷலாக? ரவா ஃப்ரூட் டெலிகசிங்க சார். ரவா ஃப்ரூட் டெலிகசி. ஆமாங்க சார், ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஃப்ளேவரில் தான் சார். குட் மேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிறீங்க ஃப்ரூட் டெலிகசி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன பண்ணியிருக்கீங்க? மேங்கோ வெஜிடபிளோட மேங்கோ ஆட் பண்ணி மேங்கோ ரைஸ் மாதிரி. இது மேங்கோவோட எடுத்து சாப்பிடுங்க மேம். ஓகே, மேங்கோ கேஷ்யூ இதெல்லாம் போட்டு. இல்லை இது போகிறோம், இது கேஷ்யூ எப்படி சரி. உங்கள் ஆசையை ஏன் கெடுப்பானே. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா? சாப்பிட்டு பார்த்தேன் மேம். என்ன குறைவு இருக்குதுல?
எனக்கு சொல்லுங்க தெரியல மேம், பாப்போம். எனக்கு தெரியல மேம். சாப்பிட்டீங்களா? ஆமாம், ஸ்பைசி இல்லாமல் பண்ணேன். எனக்கு காரம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு காரம் இல்லாமல் பண்ணேன் மேம். நீங்கள் இந்த கொரியாண்டர் லீஃபையும் சேர்த்து மின்னுட்டேங்க. இதை மில்லுங்க மேம், அதுனா இதாகும். கொரியாண்டர் லீஃப் இல்லாமல் இதை மட்டும் கொரியாண்டர் லீஃப்னா அந்த இது வரும். அது இல்லாமல் சாப்பிடணுமா? சாப்பிடுங்க மேம். கொரியாண்டர் லீஃப் இல்லாமல் சாப்பிடுங்க. இல்லாமல் இந்தாங்க மேம். ஓகேங்க. வாசியம் கெடுப்பானே. அப்புறம் வந்து அவங்க சரியா சாப்பிடல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, வேண்டாம். ஓகே, வரேன். ஆல் தி பெஸ்ட். என்னம்மா செஞ்சிருக்கிறீங்க? மஷ்ரூம் பிரியாணி மேம். மஷ்ரூம் பிரியாணி அந்த தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் அண்ட் கொத்தமல்லி சேர்த்து ரைட்டா. பிட்டவரை உள்ளளவும் நினை. கரெக்டா? கரெக்ட். தேங்க் யூ. தேங்க் யூ. என்ன சமைச்சிருக்கீங்க புவனேஸ்வரி? சேனக்கிழங்கு சாப்ஸ். என்னென்ன போட்டிருக்கீங்க இதில்? இதில் வந்து பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டுட்டு மட்டன் சாப்ஸ் மாதிரிங்க. இது சைவத்துக்கு சேனக்கிழங்குல பண்ணுறது. சாப்பிட்டு பார்த்தீங்களா? இல்லைங்க, சாப்பிடல. லைட்டாக உப்பு இருக்குங்க. என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? மஷ்ரூம், பன்னீர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டஃப்டு பரோட்டா. மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஸ்டஃப் பரோட்டா. ஓகே. அப்புறம் பீட்ரூட்டு, டேட்ஸ் போட்டு ஒரு சாஸ் மாதிரி. வெல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. டேட்ஸ் பீட்ரூட் சட்னி. டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் நல்லா இருக்கு. பார்க்கலாம் என் ரிசல்ட் என்ன வருதுன்னு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நம்ம கோவையின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட போகும் அந்த திறமைசாலிகளை நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. அதுக்காக ஜட்ஜஸும் ரெடியா இருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் திருமதி ரேவதி சங்கரன்மா அண்ட் மிஸ்ஸஸ் குயிலிமா அண்ட் மிஸ்டர் செஃப் ஸ்ரீனிவாசன் சார் ஃப்ரம் ஐடிசி கிராண்ட் சோழா. உங்களை பொறுத்த வரைக்குமா இந்த இறுதி கட்டத்தில் உங்களை ரொம்ப ரொம்ப அட்மைர் பண்ணவங்க யார் யார், என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். எல்லோருமே திறமைசாலிகள்ங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நாங்கள் யாரை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அது அவர்களுடைய திறமைக்கு மட்டுமே என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. Winning or losing is not the game. It's about participation. Okay, all the best. எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 19 பேர் கலந்து கொண்ட இறுதிக்கட்ட தேர்வில் கோவையினுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதல் வெற்றியாளர் யாரு? அது ஒரு பானு. அது என்ன பானுன்னா ஃபரீதா பானு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபரீதா. வாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபரீதா பானு? இது கிடைச்சது என்ன சொல்கிறது, என்னை விட ட்ரெடிஷனுக்கு கிடைச்ச ஒரு மரியாதை சொல்லலாம். சந்தோஷமே இந்த வெற்றினுடைய மேடைக்கு மேலும் ஒரு மகுடமாக இருக்கட்டும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அடுத்தவரை பற்றி சொல்லணும்னா இவங்களோட விடாமுயற்சி தான் இவ்வளோ தூரம் இவங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த தன்னம்பிக்கை, இதே தன்னம்பிக்கையோடு அவங்க முன்னேறிட்டு இருந்தாங்கன்னா வெற்றி நிச்சயம் இருக்கும். அந்த பேரை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சங்கீதா. கண்டிப்பாக சங்கீதா வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே வந்து சென்னையினுடைய வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். பட் அவங்க உடல்நிலை முடியாதனால அம்மா சொன்ன மாதிரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிக்கு ஒரு உதாரணம் சங்கீதா மணிகண்டன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வின்னர் யார்? நான் பேர் சொல்லி கூப்பிட முடியாது, போயிட்டு கூப்பிட தான் முடியும். ஸோ நிறைவா சென்னைக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய கோவை மாநகரத்தின் பிரதிநிதி ரசீதா